வண்டி பிடிச்சி கொடுத்தோம், அந்த வண்டி நிற்கிது. இந்த மாதிரி எல்லாம் ஃபோர்ஜரி வேலை செஞ்சே சம்பாதிக்கிறாங்க. ஒரே நம்ம வண்டி ஓட்டுறவங்க எல்லாருமே கடுமையான திருப்பத்தூர் மாவட்டத்தில் வெளி மாவட்ட தனியார் பேருந்துகள் இயக்கப்படுவதால் உள்ளூர் பேருந்து உரிமையாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி தனியார் பேருந்து சிறைபிடிக்கப்பட்டது. அப்போது பேசிய தனியார் பேருந்து உரிமையாளர் சங்க தலைவர் மனோகர், அண்டை மாவட்டமான திருவண்ணாமலையில் இருந்து குறிப்பிட்ட பேருந்தை புரோக்கர் வாடகைக்கு எடுத்து திருப்பத்தூர் மாவட்ட மக்களை டூர் அனுப்புவதை வாடிக்கையாக வைத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். ஒரே நம்பர்ல 2 வண்டி ஓடின மாதிரி ஆர்டிஓ திருவண்ணாமலை, ஆர்டிஓ வாணியம்பாடி 3 வண்டி பிடிச்சாங்க. வேலூர் பிடிச்ச வண்டி மட்டும் தான் ஒரிஜினல் வண்டி எடுத்து போயிட்டாங்க. மற்ற 2 வண்டியும் 3 வருஷம் இங்கே நிற்குது. அது இல்லாமல் திருப்பத்தூரில் 2 வருஷம் 2 வண்டி பிடிச்சோம். அந்த வண்டிக்கு எந்த ஆதாரமும் இல்லாமல் வண்டிக்கே நிற்குது. வாணியம்பாடியில் 2 வண்டி நிற்குது. குடியாத்தில் ஒரு ஆந்திரா வண்டி கெய்நாட்டி கோட்டா நம்பரில் வண்டி பிடிச்சி கொடுத்தோம், அந்த வண்டி நிற்குது. இந்த மாதிரி எல்லாம் ஃபோர்ஜரி வேலை செஞ்சே சம்பாதிக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி தவறுதலா ஒரே நம்பரில் 2 வண்டி ஓட்டுறவங்க எல்லாருமே கடுமையான சட்டத்தை கொண்டு அவங்கள அடக்கணும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒரு நம்பரில் 2 வண்டி ஓட்டுறது, 3 வண்டி ஓட்டுறது, வேறு வேறு ஊரில் வச்சு ஓட்டுறது எல்லாம் பார்த்தா ஒரே கலராக இருக்கும், நம்பர் ஒன்றா இருக்கும். ஆனால் வேறு வேறு ஊரில் வச்சு ஓட்டுறதுனால கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது. இது சம்பந்தமாக நாங்கள் அதிகாரிகிட்ட மனு கொடுக்க போகிறோம். அதிகாரிகள் இதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கணும். இந்த பேருந்து ஆரணியில் ஸ்பேர் பஸ், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் அந்த ஸ்பேர் பஸ் கொடுத்ததனுடைய நோக்கமே ஒரிஜினல் வண்டி பிரேக் டவுன் ஆகும்போது ஓட்டுறதுக்காக தான். ஆனால் இந்த நிறுவனத்துக்கு அந்த 3 பஸ்ஸு 21 வருஷமாக இங்கேயே வச்சு ஓட்டுறேன்னு அவங்களே சொல்கிறாங்க ஸ்டேட்மெண்ட்டில். அவங்க பர்மிட்டெல்லாம் எடுத்து பார்த்தா எல்லா பர்மிட்டும் திருப்பத்தூர் தான் போகுது வண்டி. அப்போது அந்த ரூட் பஸ்ஸு பிரேக் டவுன் ஆனால் அதுக்கு என்ன செய்வாங்க? முதல் சமாச்சாரம். இவங்க நான் 21 வருஷமாக ஓட்டுறேன்றாங்க. 21 வருஷமாக நான், ஐயப்பன், சண்முகம், இன்னும் பல இங்கே இருக்கிற பஸ் ஆப்ரேட்டர் எல்லாமே ஸ்பேர் பஸ் போடாத ஒரு 7-8 பஸ் இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம டிஸ்ட்ரிக்டில் 40 ஸ்பேர் பஸ் போட்டிருக்காங்க. இவ்வளவும் நம்ம டிஸ்ட்ரிக்ட் தான் ரெவன்யூ. அப்படி இருக்கும்போது இவருக்கு வந்து அங்கே 3 பஸ்ஸை ஓட்டுறது, அந்த புரோக்கர், அந்த வண்டி நிறுத்துகிற புரோக்கர், இது இல்லாமல் திருவண்ணாமலேருந்து ஒரு ஸ்ரீராம்னு ஒரு 2 வண்டி, வேறு வேறு ஊர்லேருந்து வண்டியெல்லாம் எடுத்து வந்து ஓட்டுறாரு. இதனால் என்னுடைய வாழ்வாதாரம் பாதிக்குது. இப்போ என் வண்டியெல்லாம் ஓடி 4 நாள் 5 நாள் ஆகுது. என் வண்டி டிரைவர் கண்டக்டர்லாம் என்ன பண்ணுவான்? லைன் பஸ்ஸில் வருமானமே இல்லை. இந்த ஸ்பேர் பஸ் ஓட்டினா ஏதோ அதில் ஒரு 4000 ஏன் நிற்கும். அதை வச்சு அவங்க டிரைவர், கண்டக்டர், கிளீனர் பிழைக்கிறாங்க. நாங்களும் குடும்பத்தை நடத்துகிறோம்.